வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு கிரேவி. கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்ததுமே நம்ம என்ன கத்திரிக்காய் செஞ்சிடலாம் பிளான் பண்ணிக்கிடுவோம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிட்டு கீழே உள்ள காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேல் பகுதியில் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி விட்டால் 4 துண்டாக பிரிஞ்சு வந்துடும். கீழே வரைக்கும் கட் பண்ணி விட்டுறக்கூடாது. உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு எல்லா கத்திரிக்காயும் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த கத்திரிக்காவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்க அந்த கத்திரிக்காவோட தோலோட நிறம் நல்லா மாறி வந்துடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் கோல்டன் கலர் மாதிரி தோல் நிறம் மாறி வரும். அந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுன்னு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கின எண்ணெயிலேயே நாம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி கிரேவி சேர்க்கும் போது நல்லா கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலேயே அப்படியே முழு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 பூண்டு பல் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், 2ஆக கட் பண்ணி. இதையும் சேர்த்து நல்லா பூண்டும் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுமே நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டதை நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த கலவை கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். அதே கடாயிலேயே திரும்பியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் திரும்பியும் ஒரு 7-8 போட்டுக்கிறேன். பூண்டு பல்லும் போட்டுக்கிறேன். எல்லாமே முழுசாகவே அப்படி போட்டுக்கிறேன், கட் பண்ணலை. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு இது கூட நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான். மசாலா தூளுக்கு காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரட்டும். ஏற்கனவே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரத்திலே குக் ஆயிரும். ஒரு எலுமிச்சை பழளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா கரைச்சி இதோடு ஆட் பண்ணி விட்டுறலாம். குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா திக்காக கிரேவி சூப்பராக இருக்கும். சாதத்தில் கொஞ்சமாக வச்சு அப்படி பெரட்டி சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொதித்து அந்த மேலே எண்ணெய் விட்டு வர்ற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டால் போதும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி திரித்து வச்சுருப்பேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே மேலே தூவிட்டு மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். குழம்பு நல்லா மணமாக நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கே செம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்புக்கு குழம்பாகவும் ஆயிரும். சைடிஷ்க்கு நம்ம கத்திரிக்காய் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு செமையான ஒரு கிரேவி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும். சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி.